ஆர்கே நகர் பகுதி 4வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சிறப்பு பேட்டி. வணக்கம். திமுக செய்திகள். ஆர்கே நகர் பகுதியில் 4வது வார்டு மாமன்ற உறுப்பினர் நெல்லை சாமி அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்த போது தமிழக அரசின் சாதனைகளை பற்றி எமது நிருபருக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். இன்றைய தினம் என்னுடைய அன்பு தம்பி செல்ராஜா அவர்கள் புதியதாக டிஎம்கே நியூஸ் இன்டர்நெட் டிவி தொடங்கி வைத்து என்னையும் பேட்டி கண்டமைக்காக என்னுடைய அருமை தம்பி செல்ராஜா அவருக்கும் அவருடன் உடன் வந்திருக்க தம்பிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, திராவிட இயக்கத்தின் மீது பற்றுள்ள என்னுடைய அருமை தம்பி செல்ராஜா அவர்கள் இந்த டிஎம்கே நியூஸ் இந்த பகுதியிலே தொடங்கியிருப்பது மிக்க மகிழ்ச்சியாக நாங்களாம் இருக்கின்றோம். காரணம், இந்த பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகளெல்லாம் இந்த பகுதியிலே பரப்புவதற்கு நல்ல சாதனையாக இன்றைய தினம் விளங்கிக் கொண்டிருக்கின்ற அருமை தம்பியை மீண்டும் ஒருவரை பாராட்டி, மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைய தினம் தமிழகத்திலே தேர்தல் சமயத்திலே நிற்கும் பொழுது தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்தார்கள். ஆனால் எதிர்க்கட்சியை சார்ந்த நண்பர்கள் எல்லாம் எங்கே காற்றில் பறக்க விடுவார் என்று நினைத்த நேரத்திலே இன்றைய தினம் 5 ஆண்டுகள் செய்த வேண்டிய சாதனைகளெல்லாம் 3 ஆண்டு காலத்தில் அனைத்தையும் முழுமையாக செய்து முடித்திருக்கின்ற ஒரு கலைஞருடைய அரசை இன்றைய தினம் தமிழக மக்கள் அல்ல, இந்திய நாட்டு மக்கள் அல்ல, உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கின்றார்களோ அவர்களெல்லாம் இன்றைய தினம் கலைஞரை பின்பற்றி இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஆற்றல் மிகு தலைவராக இன்றைய தினம் நம்முடைய அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்திலே தேர்தல் வாக்குறுதியிலே என்ன சொன்னார்? தமிழக மக்களுக்கு 1 அரிசி 2 ரூபாய்க்கு வழங்குவேன் என்றார். ஆனால் இன்றைய தினம் சொன்னதையும் செய்தார், சொல்லாதையும் செய்து கொண்டிருக்கின்றார். 1 கிலோ அரிசி 1 ரூபாய் கொடுத்தார். ஏழை தாய்மார்கள் 10ஆம் வகுப்பு வரை படித்தால் 15,000 கொடுப்பேன் என்று சொன்னார். 15,000 தான் சொன்னார். ஆனால் இன்றைய தினம் 15ஐயும் மீறி 20,000 கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஏழை கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்திலே ரூபாய் 6,000 வழங்கி கொண்டிருக்கின்றார். நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலத்தை கொடுத்தார். இதுபோன்று இலவச டிவி வழங்கினார், கேஸ் அடுப்பு வழங்கினார். எண்ணற்ற சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் என்றைக்கும் அவருடன் உறுதுணையாக அவருடைய சாதனைக்காக மீண்டும் நம்முடைய அன்பு தலைவர் தொடர்ந்து வந்தார். தமிழகத்திலே பஞ்சம் பட்டி இல்லாமல் தமிழக மக்கள் சுபீட்சமாக வாழ முடியும். மேலும் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே ஒரு பாலம் கூட கட்ட முடியாத ஜெயலலிதா நம்முடைய ஆட்சி காலத்திலே கட்டிய பாலங்களை எல்லாம் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று நம்முடைய அன்பு தலைவர் மு.க. ஸ்டாலின் மீது வழக்குகளெல்லாம் தொடர பார்த்தார். எந்த வழக்கும் நம் மீது பாய முடியவில்லை. காரணம், சுத்தமான கை. நம்முடைய அன்பு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறந்த முறையிலே 9 பாலங்களுக்கு வெற்றிகரமாக கட்டி முடித்தார். மீதி அவருடைய மேயராக இந்த காலத்திலே இன்னும் மீதி ஒரே ஒரு பாலம், பெரம்பூர் பாலம் கூடிய விரைவில் திறக்க இருக்கின்றது. நம்முடைய இந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே இன்றைய தினம் பாலங்கள் எத்தனை? சென்னையை சிங்கார சென்னையை ஆக்குவேன் என்று கூறினார். அந்த கனவை நனவாக்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய அன்பு தலைவர் டாக்டர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆகையால் நம்முடைய ஆட்சியை தொடர வேண்டும் என்றால் மீண்டும் நம்முடைய அன்பு தலைவர் யாரை விரல் காட்டுகின்றாரோ அந்த நபரை தேர்ந்தெடுத்து மீண்டும் தமிழகத்திலே இன்னும் மேலும் மேலும் ஏழை எளிய மக்கள் சுபிட்சமாக வாழ, அவருடைய வாழ்க்கையில் ஒளிமையாக வாழ நாமெல்லாம் கலைஞர் தலைமையை பின்பற்றி வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் நம்முடைய பட்டி தொட்டி எங்கும் கலைஞர் ஆட்சி நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் மாற்றுக் கட்சியிலிருந்து அலையலையாக நம்முடைய கலைஞர் தலைமையேற்று இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமையை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கலைஞர் ஆட்சி சாதனையை பார்த்து இன்றைய தினம் மற்ற மாநிலங்களெல்லாம் பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைய தினம் நாமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக 1 கிலோ அரிசியை பக்கத்து மாநிலமாக ஆந்திரா மாநிலத்தை பின்பற்றுகின்றார்கள். என்னென்ன திட்டங்கள், எப்படி கலைஞர் இதையெல்லாம் செய்ய முடிகிறது என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகின்றார்கள். சொல்லாததையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் கிராமத்திலே குடிசே இருக்கக்கூடாது என்ற ஒரு கனவை நனவாக்கி இன்றைய தினம் 21 லட்சம் ஏழை மக்களுக்கு கான்கிரீட் வீடை கட்டித்தர முன்வந்திருக்கின்றார். அதுபோலதான் கலைஞர் காப்பீட்டு திட்டம். இன்றைய ஏழை தாய்மார்கள் எல்லாம் தன்னுடைய உடலிலே ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அரசாங்க மருத்துவமனைக்கு தான் செல்ல வேண்டிய ஒரு அவல நிலையை மாற்றி இன்றைய தினம் பணக்காரர்களும் செய்யக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டல், சுகம் ஹாஸ்பிட்டல், இந்த பகுதியிலே ரெய்னி ஹாஸ்பிட்டல் எல்லாம்
பணக்காரர்கள் மட்டும்தான் ஏதோ உடலிலே நோய் ஏற்பட்டால் அவர்களால் அறுவை சிகிச்சை செய்ய முடியும். ஆனால் அதையெல்லாம் மாற்றி கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்ற ஒரு காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்து ஏழை எளிய மக்கள் எல்லாம் இன்றைய தினம் இலவசமாக 1 லட்சம் ரூபாய் அரசாங்கத்தின் மூலம் கிடைக்கப்பட்டு அதன் மூலம் அவங்க அறுவை சிகிச்சை செய்து சுபிட்சமாக வாழ நம்முடைய அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஆகையால் தான் சொல்கின்றோம், கலைஞர் ஏழை எளிய மக்கள் மீது பற்று கொண்டவர். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய சொந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மருத்துவமனையை ஏறத்தாழ 50-100 கோடி ரூபாய் பெறக்கூடிய ஒரு வீட்டை ஏழை எளிய மக்களுக்காக தானும் தன் மனையும் இறந்த பின்பு அந்த மருத்துவமனை அஞ்சுகம் முத்துவேலர் இலவச மருத்துவமனை என்று ஏற்படுத்தி அந்த வீட்டிலே ஏழை எளியவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை முகாம் செய்ய தன்னுடைய வீட்டையே இலவசமாக வாரி வழங்க வாழ்ந்த வீட்டையே வாரி வழங்கிய வள்ளலாக நம்முடைய அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் விளங்கி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, சன் டிவி மூலம் அவருக்கு கிடைத்த பங்கு தொகை ரூபாய் 5 கோடியை அறக்கட்டளை ஏற்படுத்தி அந்த அறக்கட்டளையின் மூலம் 2 லட்சம் ரூபாய் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த 2 லட்சம் ரூபாயை தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 10,000 வீதம் மாதம் 20 பேருக்கு பிரித்து கொடுத்து அந்த வாரி வழங்கும் வள்ளல் என்ற பட்டத்தையே ஒரு காலத்திலே பாரிதான் வள்ளல் என்று பெயர் பெற்றவர். பாரி தன் தேருக்கு தேருக்கு முள்ளையே கொடுத்த வரலாறு அந்த காலத்தில் உண்டு. அதுபோன்று இன்றைய தினம் தன்னுடைய வாழ்ந்த வீட்டை தனக்கு பங்கு வந்த தொகை சினிமாவிலே வருகின்ற தொகை அனைத்தையும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றார். யார் வள்ளல் என்பது இன்றைய தினம் ஒரு காலத்தில் யாரோ வள்ளல் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த வள்ளலால் மறைந்து இன்றைய தினம் நம்முடைய அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த 87 வயதிலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக தினம் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாதம் எத்தனையோ கூட்டங்கள், எத்தனையோ நிகழ்ச்சிகள், இலக்கிய கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், கழக கூட்டங்கள், கழக பொதுக்குழு கூட்டங்கள், இதுபோன்று தொடர்ந்து ஓய்வென்றால் என்ன என்று கேட்கக்கூடிய ஓய்வறியாத ஒரு உத்தமராக நம்முடைய அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். அதனால் எதிர்காலத்தில் எந்த நிலைமையிலும் நம்முடைய அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கரத்தை வலுப்படுத்த நீங்களெல்லாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு நம்ம கழகத்தையும் கட்டி காக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறி எனக்கு இந்த அளவுக்கு பேச வாய்ப்பளித்து இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஒளிபரப்பி கொண்டிருக்கும் என் அன்பு தம்பி செல்ராஜாவை மனமாற வாழ்த்தி இந்த இளைஞரணி இந்த சிறப்பாக இந்த பகுதியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவரும் சிறப்பாக எதிர்காலத்தில் பல நல்ல பொறுப்புகளும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று என்னுடைய இறைவனை வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.